அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். பாருங்க, இவர் சிறைச்சாலையில காக்கப்பட்டிருக்கையில சபையார் என்ன பண்றாங்க? தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ண. கரங்களை தட்டி ஜெபத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதற்கு, அதுவும் சபையிலே செய்யப்படுகிற ஜெபத்திற்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதற்கு இந்த சாப்டர் ஒரு உதாரணம். ஊக்கத்தோடு ஜெபம் பண்றாங்க. இவங்க புறத்தக்கல தான் அவர் இருக்கிறாரு. விடிஞ்சா அவருக்கு மரண தண்டனை. மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நான் நடக்க நேர்ந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம் என்ன? அடுத்த லைன், அவர் பட்சத்தில் இருக்கிறார், பேதுரு பட்சத்தில் இருக்கிறார் என்ற விசுவாசத்துல தான் அவர் அங்கே நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். 7வது வசனம் படிங்கம்மா. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். நேர தூதர் உள்ள வந்தாச்சு. அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. பாருங்க, அந்த மரண இருளை போக்கக்கூடிய ஒரு வெளிச்சத்தை அந்த தேவ தூதர்கள் கொண்டு வராங்க. கரங்களை தட்டி, ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஒரு இருண்ட ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னா, என் தேவன் அந்த இடத்துல வரும்பொழுது ஒரு வெளிச்சம் உங்களை தேடி வர. ஹல்லேலூயா. வெளிச்சம்